ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இஎஸ்ஐசியில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து பாருங்க 1930 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 27 மார்ச்க்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யுபிஎஸ்சி மூலியமா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இஎஸ்ஐசின்னு சொல்லுவோம். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து செயல்படுது. ஸோ மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1930 வேகன்சியோட வந்திருக்கு. அந்த வேகன்சி வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி விசா வந்து இங்கே வேகன்சி வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 1930 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பே லெவல் 7 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 35,400 உங்களுக்கு பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயது வரும்போது தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் 30, 33ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து நர்சிங் முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுமே வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 1 இயர் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்க போது ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அது வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் நீங்கள் முடிச்சதுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் மோடில் தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 27 மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கீமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஈச் கொஷின்ஸ் வந்து 1 மார்க் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ டெஸ்ட்டோட லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 1/3 படி உங்களுக்கான மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பாருங்கள் இந்த டாபிக் படி தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்க போகுது. வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டுக்கு தான் வந்து 100% ஆஃப் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குங்கிற சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து இருக்கும், கோயம்புத்தூர் இருக்கும், அதுக்கப்புறம் மதுரை இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா திருச்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெள்ளூர் கூட கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டராக வந்து இருக்கும். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரில் போய் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இங்கே கீழே இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ₹25 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.